வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு டூர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு பழைய ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் வீணாகிடுச்சு. இந்த கேஸ்கெட் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பின்னாடி இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த கேஸ்கெட் வந்து வீணாக போயிடுச்சு. அதனால் கேஸ் எல்லாம் வெளில போயிட்டு கூலிங்கே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் வந்து ஃப்ரிட்ஜு மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜு தான் இப்போ புதுசாக வாங்கினது. வாங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜில் வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. சின்ன சின்ன பாக்கெட்டெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா குட்டி குட்டி டப்பாக வச்சுக்கலாம். எங்கள் அத்தை வந்து மாவு இதெல்லாம் பிரிச்சுட்டு அதை இதில் அடுக்கி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இதில் வந்து புளி வச்சுருக்கேன். இது வந்து ஐஸு வைக்கிற இது தான். ஆனால் நான் வந்து இதை வந்து இப்போ ஃப்ரீசராக மாற்றாமல் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரிட்ஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி ஓடாமல் கரண்ட் பில்லு தான் செலவாகும். நம்மளுக்கு வந்து இப்போ ஐஸ் கட்டிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து ஃப்ரிட்ஜாக மாற்றி வச்சுருக்கேன். இது அது மாதிரி உண்டான ஃப்ரிட்ஜு. நம்ம வந்து ஃப்ரிட்ஜாகவும் வச்சுக்கலாம், மேலே ஐஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரியும் மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஃப்ரிட்ஜ் இது. இதுலேயும் நிறையா என்னென்னமோ ஜாமான்லாம் எடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து பன்னீர். நாளைக்கு பன்னீர் கிரேவி பண்ணணும். இது என்னமோ மக்ரினா என்னமோன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, இது சமைச்சதே இல்லை. அதெல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுருக்காங்க. இது வந்து மேல் சைடு உள்ள பகுதி. அப்படியே கீழே ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக இருக்குது. நல்லா எல்லா ஐட்டங்களையும் நல்லா வச்சுக்கிற மாதிரி. இந்த பக்கம் வந்து முட்டை வைக்கிற மாதிரியான இடம். இந்த இடத்துல வந்து ஊசி இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான இடம். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு வச்சுப்பேன். இஞ்சி இதெல்லாம் வச்சுக்குவேன். இது வந்து வெல்லம். கீழே பார்த்திங்கன்னா பாட்டில்லாம் வச்சுக்கிற மாதிரி நல்லா உயரமாக இருக்குது. அது மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா மாவு பெரிய இது வச்சுக்கிற மாதிரி, மாவுலாம் ஆட்டி நிறையா வச்சுக்கிற மாதிரியான ஒரு இடம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குண்டா இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான இடம் இருக்குது. அதேமாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மீன் இதெல்லாம் வந்து வைக்கிற மாதிரியான இடம். ஆனால் இதில் ஒரு நாள் கூட நாங்கள் அதை வச்சது கிடையாது. அதுக்கு வேலை எங்கள் அத்தை தேங்காய் முடி, சாமிக்கு போகிற பூ இதெல்லாம் இதில் வைப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா அதேமாதிரி இந்த ஸ்டோரேஜ் வந்து நல்லா பெருசாக நல்லாயிருக்கு. நிறையா காய் வச்சுக்கலாம். காயெல்லாம் தீர்ந்துருச்சு. தக்காளி இதில் வந்து காய் நிறையா வாங்கி இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக இருக்கும். கீழே இதில் இன்னொரு இது என்னென்னா, ரொம்ப நேரம் திறந்து வச்சிட்டோம்னா ஒரு பீப் சவுண்டு வருது. அந்த சவுண்டை வச்சு ஆஹா ஃப்ரிட்ஜு திறந்துருக்கு, நம்ம சமயத்தில் வந்து திறந்து வச்சுட்டு போயிடுவோம். இப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு ஒரு 10 செகண்ட் திறந்து வச்சிட்டோம்னா ஒரு சவுண்டு ஒன்று கொடுத்துருது. அதை வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜு திறந்துருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. அந்த சவுண்டு உங்களுக்கு காமிக்கலாம். இதில் இன்னொரு மைனஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த லைட் இப்படி ஆஃப் ஆகி திறக்கும் போது இதில் லைட் எரியுது. ஆனால் மேலே பார்த்திங்கன்னா லைட் எரியாது, இருட்டாக தான் இருக்கும். நம்ம லைட்டை போட்டால் தான் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எப்படி அடிக்குது. திறந்துருந்தால் இந்த மாதிரி சவுண்டு வருது. அதை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜு திறந்துருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். எனக்கு இதில் ஒரு மைனஸ் என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னால், இதை திறந்தோம்னா இருட்டாக இருக்குது. இப்போ வந்து இங்கே லைட் எரியுதுனால வெளிச்சம் தெரியுது. இது லைட்டு போடலை அப்படின்னு சொன்னோம்னா இது இருட்டாக இருக்குது, பொருளை வந்து எடுக்க முடியல எதுவும். நம்ம வந்து இங்கே ஹாலில் உள்ள லைட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இதுலேயும் லைட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும். லைட்டு போட வேண்டியதில்லை. இப்போ இந்த லைட்டை போட்டு அந்த லைட்டை போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜை திறந்து என்னென்னு பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.